Dear students, welcome back to NEET Physics Images. இதில் நம்ம வந்து நீட்டுக்கான கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து 12 வீடியோஸ் போட்டாச்சு. இப்போ 13 வீடியோஸ். இதை பற்றி எப்படின்னா மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன், தமிழில் சொன்னால் நேர்கோட்டு இயக்கம் அதில் போடுறோம். இப்போ போடக்கூடிய இந்த 13 வீடியோவில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீட்டில் படிக்கணும் அப்படிங்க வேண்டி இந்த இங்கிலீஷோட கொஸ்டினை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ வேறு என்ன லாபம்லாம் இருக்குது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கும் ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப் அதில் ஃபிசிக்ஸில் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எழுதுனவங்களுக்கு தெரியும், அவங்களும் இதை பார்த்துக்கலாம். அப்புறம் மற்ற டிஎன்பிஎஸ்சின்னு சயின்ஸில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்குள்ளே என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம், இதில் பயனடைஞ்சிக்கலாம். தொடர்ந்து பயன்பெறுங்க. இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். வேறு மற்றவங்களும் பயனடைனா ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், இப்போ நம்ம என்ன அந்த கொஸ்டினை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். டெஸ்ட் ப்ரோக்ராம் இருக்குது. ஃப்ரைடே 10 கொஸ்டின்ஸ் என்ன வாட்ஸ்அப்பு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி 12 வீடியோஸில் தமிழ் கொஸ்டின் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். அப்படி தமிழ் கொஸ்டின் தேவைப்படுறவங்க தமிழ் கொஸ்டின் அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், டெலகிராமில் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கு அந்த கொஸ்டின் என்ன செய்யும், அந்தந்த வீடியோக்குள்ள தமிழ் கொஸ்டினை இதை மாதிரி ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதை மாதிரி நான் அனுப்பி வைங்க. ரைட், இப்போ கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், இந்த பொசிஷன் ஆஃப் எக்ஸ் பார்ட்டிகல் ஆஃப் மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வேரியஸ் வித் டைம் t is equal to x a sin omega t, a and omega பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். இந்த ஆக்சலேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் வேரியஸ் வித் இட்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தமிழில் நான் எழுதியிருக்கு, எக்ஸ்ஹெச்சில் இயங்கும் ஒரு பொருள் வந்து நிலையை கொடுத்துருக்காங்க ஏ சைன் ஒமேகா டி அப்படின்ட்டு அந்த சமன்பாட்டை கொடுத்துருக்காங்க. ஏயும் ஒமேகா மாறலின்னு சொல்லிட்டான். அந்த பொருளோட முடுக்கத்தை வந்து கீழ்கண்ட சமன்பாட்டில் எது குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, சரி வாங்க பார்ப்போம். அப்போ நம்ம வந்து பொசிஷன் இருக்கிறதுல போகுது, நிலை வந்து இதுதான் பொசிஷன், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அதை போட்டுக்கோங்க. அப்போ இதில் என்ன எழுதலாம் அப்படின்னா, நிலையை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அந்த பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது, ஏ சைன் ஒமேகா டியில் இருக்குது. சரியா, ஆக்சலேஷன் கேட்டிருக்கான். இப்போ ஆக்சிலேஷன் கேட்டால் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும், டக்குன்னு நினைஞ்ச முடியாது, ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அப்போ கேட்டிருக்க வந்து ஏ முதல்ல மைண்டில் செட் பண்ணிக்கணும். அப்போ வெலாசிட்டிக்கு போய் தான் ஆக்சிலேஷன் போக முடியும். விசி கூட என்ன வந்து நமக்கு dx/dt படிச்சிருப்போம், சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் தான் வெலாசிட்டி. அப்போ என்ன செய்யலாம், இது வந்து நம்ம என்ன செய்யலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும், நமக்கு t/dt அப்படின்னு போடும்போது இங்கே வந்து ஏ சைன் நமக்கு வந்து ஒமேகா டி. அப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ வந்து கான்ஸ்டன்ட், ஏ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தோன்னா என்ன இருக்குது, இதில் வந்து எதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், t/dt ஆஃப் என்ன போடப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் ஒமேகா டிக்கு போட போகிறோம். சைன் ஒமேகா டிக்கு காஸ் ஒமேகா டி, ஒமேகா டிக்கு ஒரு ஒமேகா வரும் இதில் டிஃபரன்ஷியேஷனில். அப்போ ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டு இது பார்த்து சைன் ஒமேகா டிக்கு என்ன போனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ் ஒமேகா டி. இந்த ஒமேகா டி இருக்க வச்சுல இதுக்கு இந்த ஒமேகா அப்படி வரும். சரியா, அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஒமேகா இங்கே மல்டி பண்ணக்கூடாது, ஏன்னா அது தப்பு. ஏன்னா காஸ் ஒமேகா டி வேறு, ஒமேகா அப்படிங்கிற தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஸ் 5x காசு வந்து 8x இருக்குது. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டு நம்ம அப்போ இந்த 8 தனியாக கொண்டு மறுபடியும் இந்த 8 இதை வந்து 16 போட 64 போடக்கூடாது, ஏன்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் காசுக்குள்ளே போயிடும், இது தனியாக இது கான்ஸ்டன்ட் ஆகிரும். என்ன ரைட், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம், இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஒமேகாவை நம்ம என்ன செய்யணும், தனியாக வந்து போட்டுக்கணும். ரைட்டா, போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், இப்போ வந்து சால்வ் பண்ணோம். அப்போ ஒமேகா வெளியே வந்துட்டு அப்போ என்ன வந்துருக்கு, வி சீக்குவல் நமக்கு என்ன தெரிஞ்சுட்டு, நமக்கு வந்து ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி அப்படின்னு தெரிஞ்சுட்டு. சரியா, தமிழில் உங்களுக்கு தெரியும், திசைவேகம்னா என்னது, நமக்கு இடப்பெயர்ச்சி காலம் வரும், அதை வச்சு நம்ம போட்டுருவோம், இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டு இந்த கொண்டு வந்துட்டோமா. அப்புறம் ஆக்சலரேஷன் அதான் முடுக்கும் தமிழில் சொல்லுவாங்க. அப்போ ஏ அப்படின்னு பார்ப்போம். ஆக்சலரேஷன் ஏசி கூட என்ன வரையில் வந்து dv/dt, ஏசி கூட dv/dt. அப்போ t/tன்னு போட்டு வெலாசிட்டி அப்படி இங்கே எழுது, நம்ம என்ன பண்ணுறது, ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி போடு. பார்த்தியா, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நமக்கு என்னது ஒமேகா, அப்போ என்ன ஆச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் ஒமேகா டி. அப்போ இதில் ஏ ஒமேகா கான்ஸ்டன்ட், எப்படி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிங்க, பெரிய படிப்பெலாம் படிக்க வேண்டாம். இந்த டிடி இருக்கா அந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும், இந்த ஃபங்க்ஷனை பார்த்து அதே மாதிரி வர்றது கான்ஸ்டன்ட் கிடையாது. அது தவிர வேறு என்ன வந்தாலும் கான்ஸ்டன்ட் தான். இன்டகிரேஷன் வந்து டிஃபரன்ஸ் இதுதான் ரூல்ஸு. அப்போ அதை வெளியே தூக்கு. அப்போ வெளியே தூக்குனால ஏ ஒமேகா அப்படின்னு வந்து இதில் என்ன வந்தாச்சு, t/ttன்னு ப்ராக்கெட்டில் போட்டு என்ன வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஒமேகா டி அப்படின்னு வரும். ரைட்டா, இப்போ டிஃபரன்ஷியேஷன் இது ரெண்டை மட்டும் படிச்சுக்கோங்க. சைனுக்கு என்ன சொன்னோம், சைனுக்கு வந்து நம்ம என்ன படிச்சோம்னா t/tt அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைன் அப்படின்னு வச்சுக்கோ, சைன் ஒமேகா டி அப்படின்னா நம்ம என்ன போட்டோம், இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒமேகா இன்ட்டு நமக்கு வந்து காஸ் ஒமேகா டின்னு போட்டோம் இல்லையா, அந்த ஒமேகா கான்ஸ்டன்ட் வெளியே வந்துன்னு சொன்னேன். அதே மாதிரி t/tt வந்து சைனுக்கு என்னன்னா, இது மட்டும் தெரிஞ்சால் ரொம்ப அதிகமான ஃபார்முலாக்கள் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காஸ் ஒமேகா வந்து ஒரு மைனஸ் வரும், எப்பவுமே இந்த சீல ஆரம்பிச்சுன்னா டிஃபரன்ஷியேஷன் கேஸ் மைனஸ் போடுவாங்க, அதான் ரூல்ஸு. அப்போ காசுக்கு நம்ம ஒமேகா தனியாக வெளியே வந்துடும், அதில் மாற்றம் கிடையாது. அப்போ காசு சைனாக மாறும், அவ்வளோதானே, சைன் ஒமேகா டி, இதுதான் இதோட ஆன்சர். ரைட்டா, அப்போ இங்கே போடுங்க. அப்போ இதில் போட்டால் ஏற்கனவே உங்களுக்கு ஏ ஒமேகா இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைனஸ் ஒமேகா இன்ட்டு என்ன வந்தாச்சு, இதில் வந்து சைன் ஒமேகா டி இருக்கா. இப்போ நீங்கள் மல்டி பண்ணால் என்ன ஆகுது, மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் என்ன வந்துடுது, இது ரெண்டு ஒமேகா ஸ்கொயர் வந்துட்டா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் ஒமேகான்னு இருக்குது. அப்படி தானே, இது வந்து என்ன வருது, நமக்கு வந்து சைன் ஒமேகா டி, அப்படி தானே, சைன் வந்து நமக்கு வந்து ஒமேகா டி. அப்போ இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தா வராது, ஏன்னா ஆப்ஷனில் எக்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இது ஈக்குவேஷன் நம்ம வந்து என்ன செய்யறோம், இது வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து என்ன செய்யும்,
2ன்னு நம்ம வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போய் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது வச்சாலும் என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. சரியா? அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இப்போ வந்திருக்கிறது என்ன வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம என்ன பார்க்கணும். இப்போ வந்திருக்கு என்ன வந்திருக்கு, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. சரியா? இப்போ நான் வந்திருக்கிறது அப்படி ஒழுங்காக எழுதுவோம்னா ஏ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் கேட்டால் மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர், அப்புறம் என்ன வச்சு இந்த இடத்துல சைன் ஒமேகா டி வந்துட்டா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி இருக்கா இல்லையா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி தானே சொல்லுது, நம்ம வச்சுக்கோங்களா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம். இதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம காட்டுதுன்னா. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா வந்து புரியும். இந்த வகையில் ஏக்கு ஏ இருக்கா, டிக் அடிச்சுக்கோங்க. சைன் ஒமேகா டி, ஏக்கு ஏ அடிச்சாச்சு, சைன் ஒமேகா டிக் அடிச்சாச்சு. அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன செய்யலாம், இந்த ஏக்கு பதிலாக இந்த சைன் ஒமேகா தூரம் எடுத்துகிட்டு எக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம் தானே. அப்போ என்ன வந்துடும், அப்போ ஏ ஈக்குவல் டு வந்து ஆக்சிலேஷன் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ வராது இல்லையா. அது ஏக்கும் இதுக்கும் பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு போடுறோம். புரியுதா? அப்படி தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ்னு போட்டு ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வந்துருக்கும். இந்த ஏ சைன் ஒமேகா எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இதுதான் நமக்கு வந்து என்னது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ என்ன செய்யலாம், நம்ம வந்து டிக் அடிச்சிடலாம். பார்ப்போம் ஆப்ஷன்னா எக்ஸ் ஏஎக்ஸ்ன்னு வராது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக வருது இல்லையா, மைனஸ் ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுதான் இதுக்கு வந்து நமக்கு வந்து ஆன்சர். அப்போ இதுக்கு ஆப்ஷன் நமக்கு வந்து 2. இதுக்கு வந்து ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 2 அப்படின்னு நினச்சா வந்தாச்சு. ஆப்ஷன் நமக்கு வந்து 2 வந்தாச்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நினச்சோம் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, a body is moving with variable acceleration a along straight line. The average acceleration of the body the time interval t1 t2 கொடுத்துருக்கு. சரியா? நேர்கோட்டில் இருந்து பொருள் போய்கிட்டு இருக்குது. t1 t2 கால இடைவெளியில் என்ன கேட்டிருக்கு, அந்த சராசரி முடுக்கம் கேட்டிருக்காங்க. ஆனால் இது ஒன்றும் கஷ்டமான கொஸ்டின் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். எந்த வழியில் ஈஸி நம்ம சொல்லலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிலேஷன் ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, ஏசி கூட என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி பை டிடி. அது டிவிடி தானே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டிஸ் ஆக்சிலேஷன். தமிழில் என்ன திசைவேக மாறுபாடு, காலத்தை பொறுத்து திசைவேகம் மாறிட்டே இருந்தால் அதை முடுக்கம்னு சொல்ல போகிறோம். அப்படி தானே, ரைட்டாக அதை தாங்க போட்டுருங்கண்ணே. இப்போ ஏசிக்கோ டிவி பை டிடி போட்டாச்சு. அப்போ இதில் அது கால இடைவெளி, அதாவது டைம் இன்டர்வல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நம்ம என்னச்சும் மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம்னு பாருங்கள், டைம் இன்டர்வல் இன்டெக்ரல். அப்போ தான் டைம் வந்து வரப்போ டைம் மாறுபாடு கேட்டாலே ஃபார்முலா எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன ஒரு மாறுபாடு ஏசிக்கோட்டு இன்டெக்ரல்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால இடைவெளிக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோமா. இது வந்து T1, என்ன நமக்கு வந்து T2, மேலே இது டிவி, கீழே அதே மாதிரி டயத்துக்கும் அதே மாதிரி எடுத்துருங்க T2. ஏன்னா இன்டர்வல் டைம் இன்டர்வல் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அவ்வளோதான் போட்டு இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சது. என்ன செய்யணும், இதுக்கு வந்து வேல்யூ போட்டால் என்ன கிடைக்கும், ஆவரேஜ் அதாவது ஆவரேஜ் ஆக்சிலேஷன் ஏ ஆவரேஜ் தான். இதுக்கு பேர் வந்து ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு பேர். என்ன பேர், ஆவரேஜ் ஆக்சிலேஷன். அதான் கேட்டிருக்கான் ஆக்சிலேஷன். தமிழில் அதே மாதிரி எனக்கு சராசரி முடுக்கம்னு கேட்டிருக்கான். நான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் தெரியும், தமிழில் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா சராசரி முடுக்கம் கேட்டிருக்கான். அந்த சார் அதுதான் நம்ம வந்து என்னச்சோம் இங்கே வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். சரி, ரைட்டு. அப்போ அதை நம்ம என்னச்சோம், அப்போ ஏவி தட் இஸ் ஆவரேஜ் ஆக்சிலேஷன். இப்போ டிவி பை டிடிக்கு வேல்யூ போட்ட ஆன்சர் வந்துடும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து ஏசிக்கோட்டு சொன்னோம் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, டிவி பை டிடின்னு சொன்னோமா. அப்போ டிவிசிக்கோட்டு என்ன வந்தாச்சு, இதில் வந்து ஏ இன்ட்டு டிடி. எப்படி, அப்போ டிவிக்கு பதிலாக இதை போட்டலாமா. ஏற்கனவே இன்டகிரேஷன் நம்ம உங்களுக்கு சொன்னோம். ஆன்சரில் பாருங்கள், மேலே உள்ளது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா பண்ணாமல் விட்ருக்கோம். அப்போ அதை போய் பண்ணி நிற்க வேண்டாம், கீழே எல்லாம் இன்டகிரேட் பண்ணிட்டாங்கண்ணே. அப்போ அதை மட்டும் பண்ணிக்கிறோம். அப்போ கீழே இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரேட் டிடிக்கு பதிலாக என்ன போடலாம், இன்டகிரேட் டிடிக்கு பதிலாக நம்ம டீன்னு போடலாம். அடுத்த டிஎக்ஸ்னா எக்ஸ்னு சொல்லியிருப்போம். பழைய வீடியோவில் பாருங்கள், அந்த இன்டகிரேஷன் பற்றி சொல்லியிருப்போம். அப்போ லிமிட் போடும்போது இங்கே வந்து இது வந்து T1, இது வந்து T2. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னது, இங்கே வந்து T2 அப்பர் லிமிட், லோயர் லிமிட் வந்து T1. அப்போ அப்பர் லிமிட் T2 மைனஸ் T1 போட்டாச்சா. இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, இதுக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும். இதுக்கு என்ன செய்யணும், டிவிக்கு இந்த வேல்யூ போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்தாச்சு. எப்படி வந்து பாருங்கள். அப்போ ஏ ஆவரேஜ், ஏவினா ஆவரேஜ் சராசரின்னு அர்த்தம். அதனால் கேட்டிருக்கான். மேலே உள்ளது அவங்க ஆப்ஷனில் வந்து இன்டகிரேட் பண்ணாமல் அப்படி விட்டால் நம்ம அப்படி விட்டுறணும். அதுக்கு போட்டுக்கிட்டு உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிருக்கக்கூடாது. சரியா? டிவிக்கு பேர் என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்களா, ஏ இன்ட்டு டிடி. இது வந்து ஏ இன்ட்டுன்னு நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே டிடின்னு கிடச்சிட்டு டிவைடர் பை இதுக்கு பாருங்கள் இன்டகிரேட் டிடி லிமிட்டுக்கு என்ன வந்திருக்கா, T2 மைனஸ் T1. T2 மைனஸ் நமக்கு வந்து T1. இப்போ ஆன்சர் வந்திருக்கா அப்படின்னு நம்ம என்னச்சோம் பார்ப்போம். பார்த்தோம்னா இங்கே வந்து தெரியும், இங்கே வந்து இப்படி இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் இது T ப்ளஸ் இது வரல, செகண்டு T2 மைனஸ் இது வரல, தேர்டு ஏடிடி T ப்ளஸ் வருது, இது வரல. ஃபோர்த் இருக்கா கரெக்டாக, T1 T2 ஏடிடி பை T2 மைனஸ் T1. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஒன் வந்துட்டா. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா, ஆப்ஷன் வந்து 4. இப்படி ஈஸியாக ஆன்சர் வந்து இது மாதிரி கடகடா நினச்செல்லாம் போட்டுக்கிட்டு போயிடலாம். ஆப்ஷன் வந்து சி கொடுத்துக்குன்னா, பாடி இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி upward with speed 40 meter. Distance traveled by the body in the last second of upward journey கேட்டிருக்குன்னா லாஸ்ட் செகண்ட் upward journeyயில் கேட்டிருக்கு. ரைட், இனிஷியல் வெலாசிட்டி ப்ரொஜெக்ஷன் நமக்கு கொடுத்துட்டான். ரைட், அப்போ இது வந்து பார்ப்போம். ஒரு பொருளாக 40 மீட்டர் பை செகண்ட் வேகத்துடன் மேல் நோக்கி எரியப்படுது. கடைசி நொடியில் பயணிக்கும் தூரம் கேட்டிருக்கோம். இதில் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, சமச்சீர் முறையை நம்ம சொல்லுவோம். சமச்சீர்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஸ்டோனை த்ரோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்டோன் வந்து த்ரோ பண்ணும்போது இந்த ஸ்டோன் வந்து
மேலே வாக்கிட்டு போகும். பேட் எது கீழே ரிட்டன் ஆகிடும். எது வரைக்கும் இந்த ஸ்டோன் மேலே போகும் அப்படின்னா VC = 0 அப்படிங்கிற வரைக்கும் போகும். ரைட். அப்போ இந்த இடத்துல VC = 0. அப்போ இங்கே மாதிரி கீழே வரும்போது இங்கே U 0 நமக்கு வந்து ஆயிரும் இல்லையா. இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வைங்க, இது செகண்டு, இது வந்து 2வது வினாடி, இது 3வது செகண்ட், அப்படி போகும். அப்படியே போட்டே வந்தோம்னா அப்போ இந்த இடத்துல இருக்கிற லாஸ்ட்டு செகண்ட் வரும். இதுதான் நமக்கு லாஸ்ட்டு கடைசி காலம், லாஸ்ட்டு செகண்ட். அதனால் கேட்டிருக்கேன் நமக்கு வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பாடி இந்த லாஸ்ட்டு செகண்ட் கேட்டிருக்கேன். இதுதான் லாஸ்ட்டு செகண்டு. அப்போ இதில் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். எப்படி சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து லாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக தான் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி, சமச்சீர் முறை. இது 1வது, இது கடைசி. அப்போ இது ரெண்டுக்குள்ள காலமும் ஒன்று தான், ரெண்டுக்குள்ள டைமும் ஒன்று தான். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் டைம் என்ன இருக்குது, T = தெரியுதா 1 செகண்ட் அப்படிங்கும்போது லாஸ்ட்டு செகண்டுக்கு என்ன செய்யலாம், நம்ம வந்து டைம் T = என்ன செய்யலாம், இது வந்து 1 செகண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான் நம்ம கேட்டிருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஈக்குவேஷன் மோஷனில். அதெல்லாம் டைமும் டிஸ்டன்ஸ் இருக்குது. S = UT + என்ன வந்தாச்சு 1/2 AT². அப்போ நம்ம போட்டோம்னா U வந்து 0, ஆனால் இந்த 0 இருக்குது, அதை போட்டுக்கோங்க. அப்போ இது வந்து 0 அப்படின்னு போட்டு டைம் வந்து சொன்னோம்ல 1 செகண்ட். அப்போ இது வந்து நம்ம வந்து 1. அப்போ நம்ம என்னாச்சு AC கூட என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி விடுவது, அண்டர் ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. அப்போ AC கூட நமக்கு G அப்படின்னு வந்துடும் இல்லையா. அப்போ இந்த AC கூட Gன்னு போடும்போது S இது 0 போயிடும். 0 × T 0 ஆகிடும். ஏன்னா 0 மட்டுமே எனிதிங் 0 தானே. இங்கே 1/2 நமக்கு GT². அப்போ Gக்கு வந்து 9.8. அப்போ 1/2 Gக்கு வந்து 9.8ன்னு போட்டோம்னா டயத்துக்கு வந்து 1² 1 தானே வரும். 1² 1³ 1/4 எல்லாம் ஒன்று தான். இப்போ கட் பண்ணால் இதில் வந்து 4.9 வந்துட்டு. அப்போ என்னாச்சு நமக்கு இதில் வந்து பார்த்தோம்னா S = எப்படி இருக்குது நமக்கு 4.9 மீட்டர். இதுதான் இதனுடைய ஆன்சர். ரைட்டா. அப்போ ஆன்சர் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துட்டு 4.9 மீட்டர் நமக்கு இருந்துச்சு. இதில் வந்து ஈஸியாக இருந்துச்சு வந்துட்டு கேட்டால் 4.9 மீட்டர். இதுதான் இதனுடைய ஆன்சர். இது சிம்பிளான கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுங்க. என்னது சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி, சமச்சீர் முறையை பயன்படுத்தியிருக்கோம். என்ன அப்படின்னா முதல் வினாடியில் போகக்கூடிய காலமும் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த டைமும் ஒரு போல் இருக்கும். இந்த டைம் டேக்கன் ரீச் ஃபஸ்ட்டு வந்து T = 1 செகண்டில் போகுது. அப்படி தானே போதா இல்லையா. டிஸ்டன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து 1. அப்போ லாஸ்ட்டு செகண்ட் நமக்கு என்னது அதுக்கு ஈக்குவல். ஃபஸ்ட் செகண்ட் = லாஸ்ட்டு செகண்டில். அப்போ ஃபஸ்ட் செகண்ட் 1னா லாஸ்ட்டு ட்ராவல் செகண்ட் 1. அதை யூஸ் பண்ணி தான் 1 செகண்ட் போட்டு நம்ம என்ன செய்தோம் சால்வ் பண்ணலாம். ரைட்டாக. இதை வச்சு ஈஸியாக என்ன செய்யலாம், நம்ம வந்து இந்த மாதிரி சம்களை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்து நம்ம என்ன செய்யலாம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பலூன் ஸ்டார்ட் ரைசிங் ஃப்ரம் வந்து கிரவுண்ட் ஃபார் ரெஸ்ட் யூஸ் = 0 போகுது. அப்போர்ட் ஆக்சிலேஷன் அது 2 மீட்டர் பை செகண்ட். ஜஸ்ட் ஆஃப்டர் 1 செகண்ட் எ ஸ்டோன் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் இட் அப்படின்னு கொடுத்து டைம் டேக்கன் பை ஸ்டோன் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்டுக்கண்ணே. இப்போ பலூன் என்ன செய்யுது, ஹைட்ரஜன் பலூனும் ஹீலியம் மேலே போய்கிட்டு இருக்குது. அப்போ அது என்ன செய்யுது, மேலே ஆக்சிலேஷன் எப்படி போகுது நமக்கு வந்து 2 மீட்டரில் போகுது. போயிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் கழிச்சு அதுலேருந்து ஸ்டோனை கீழே எடுத்து போடுறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க தரையிலேருந்து ஓய்வு நிலையிலேருந்து U வந்து 0, 2 மீட்டருங்க ஆக்சிலேஷன் மேலே போயிட்டு இருக்குது. போன உடனே ஒரு செகண்ட் கழிச்சோடனே அதுலேருந்து ஒரு ஆள் கல் எடுத்து கீழே போடுது. அப்போ அந்த ஸ்டோன் என்ன ஸ்பீடில் வந்துன்னு கேட்டிருக்கான். அப்போ 2 கேஸாக வந்து நம்ம என்ன செய்ய இந்த சம்ம வந்து என்ன செய்யணும் போட போகிறோம். 2 கேஸ், ஃபஸ்ட்டு கேஸ் அண்டு செகண்ட் கேஸ் அப்படின்னு என்ன செய்யலாம், இது வந்து போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். கேஸ் 1 அப்புறம் வந்து கேஸ் 2 என்ன செய்யலாம், இதில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். சரியா, ரைட், ஓகே. பாருங்கள் அப்படின்ட்டு கேஸ் 1. இப்போ முதல்ல வந்து நமக்கு வந்து பலூன் வந்து மேலே போய்கிட்டு இருக்குது. பலூன் வந்து என்ன செய்ய மேலே நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா நம்ம பலூன் மேலே வாக்க நமக்கு வந்து போகுது. ஃபஸ்ட்டு கேஸில் போகும்போது என்னது இதில் வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட்லேருந்து போகுது. அப்படி தான் கொடுத்து நம்ம கொஸ்டினை படித்து பார்த்தா தெரியும். இட் இஸ் மூவ் ஃப்ரம் ரெஸ்ட், கீழே தரையிலேருந்து ரெஸ்ட்லேருந்து மேலே நமக்கு வந்து போகுது. மேலேருந்து எரியும் போது தான் U வந்து என்ன 0 இருக்காது, எரியலை, பலூன் போகுது, அதனால் ரெஸ்ட்டில் தான் போகும், அதனால் 0 போடும். இதே ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணால் U 0ன்னு எடுக்கப்படாது. த்ரோனா கீழே ஃபோர்ஸ் கூட தான் மேலே போகும், இனிஷியல் ஆசிலாம் போகாது. அப்போ இனிஷியல் ஆசி 0 ஆகாது. த்ரோ பண்ணும்போது தரையிலேருந்து ஒரு பொருளை எரிஞ்சோம்னா இனிஷியல் ஆசி 0 வராது. இந்த ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன்னு ஃப்ரம் த கிரவுண்ட்னா U வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா U கொடுக்க அந்த ஆப்ஜெக்ட் மேலே போகுது. சரியா, மேலேருந்து வரக்கூடிய 0 இருக்கும். அந்த கான்செப்ட் வேறு, இந்த கான்செப்ட் வேறு. அது கல்லை எரியுத, இது பலூன் ஒன்று மேலே கொண்டு வருது, நீ ஒரு கல்லை வச்சுட்டு போகிற. அப்படிங்கும்போது U 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா, சரி. அப்போ இதோட ஆக்சிலேஷன் AC கூட என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 மீட்டர் பை செகண்ட் வந்து கொடுத்துருக்கான். சரி, அப்போ இந்த ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சலாம் இல்லையா. VC கூட எப்படி கண்டுபிடிக்கலாம், U + AT அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே கிராவிட்டிக்கு வேலை இல்லை, கல்லை தூக்கி போட்டப்பறம் கிராவிட்டி வேலை வரும். அதை வந்து குழப்பிடக்கூடாதுன்னா பலூன் இங்கே ஸ்டோன் உள்ளே கிடக்கு. அப்போ இப்போ கிராவிட்டியுடைய வேலைகள் இங்கே இருக்காது. பலூன் நினைச்சு மேல்னிக்கு ஹீலியம் பலூன் இந்த கல்லையும் மேல்னி கொண்டு போகுது பலூன். சரியா, அப்போ பாரு, அப்போ VC கூட U வந்து 0, A வந்து என்ன கொடுத்துருக்கு 2 கொடுத்துருக்கா. 2 இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஆஃப்டர் 1 செகண்ட் தான் கல் எடுத்து கீழே போடுறோம். அப்போ அந்த 1 செகண்ட் பலூன் மேலே என்ன போவோம், அதை தான் அந்த செகண்டுக்கு எடுக்க, புரியுதா. அப்போ 2 × 1. அப்போ VC கூட நமக்கு என்ன வந்தாச்சு 2 மீட்டர் பை செகண்ட்னு வந்தாச்சு. வெலாசிட்டி V வந்து கிடச்சாச்சா. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன ஃபார்முலா, S = எவ்வளோ மேலே போயிருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா. S = என்ன வரும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா UT + 1/2 என்ன நமக்கு வந்து AT².
சரியா? ரைட் பாருங்கள். அப்போ இந்த பலூன் நம்ம சொன்ன மாதிரி ரெஸ்ட்டில் தானே போகுது. அப்போ வந்து இந்த யூஸ் ஈக்குவல் நமக்கு வந்து 0. டைம் வந்து 1 செகண்டாக தான் நம்ம கொடுத்து 1 போட்டலாம். ஏ வந்து என்ன இருக்குது, அதுவும் 2 இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி. ஏ வந்து நமக்கு வந்து 2. அப்போ இது மேலே அப்போர்டில் போன டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் இது 0 ஆயிருமா, 0 × 0. அப்போ இது 1/2 × 2. இது டைம் வந்து 1 ஸ்கொயர் தானே, 1 ஸ்கொயர் எப்போ 1 தானே வரும், 1 ஸ்கொயர் 1. அப்போ 2 கேன்சல் ஆகணும். அந்த பலூன் மேலே போன டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். எவ்வளோ போயிருக்கு, மேலே வந்து 1 மீட்டர் போயிருக்கு. அதுக்கு அப்புறம் தான் இதுலேருந்து இந்த ஸ்டோன் என்ன கீழே எடுத்து நம்ம வந்து போடணும். அதான் ஸ்டோன் இஸ் ட்ராப்ட். அப்புறம் இந்த கல் வந்து கீழே கொஞ்சம் போடப்போம். அப்போ போடும்போது என்ன நடக்கும்னு பார்ப்போம். அப்போ இப்போ முதல்ல பலூன் வந்து போயாச்சு. அப்புறம் கல்லை எடுத்து என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியே வச்சுக்கோங்க, ஒரு ஆள் இப்படி போகிறாரு, கல்லையும் கொண்டு போகிறாரு, பலூனில் ஹீலியம் மேலே போகுது. அதனால 1 மீட்டர் போயாச்சா, 1 செகண்டில் போனோடனே கல்லை எடுத்து கீழே போட போகிறாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத செகண்ட் கேஸில் பார்ப்போம். இப்படி பார்த்தா தான் இந்த மாதிரி சம்மெல்லாம் ஈஸியாக புரியும். ரைட்டா? சரி பாருங்கள், செகண்ட் கேஸில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன வந்து போகணும், கேஸ் 2. இப்போ கேஸ் 2ல் பாருங்கள், இந்த பலூன்லேருந்து என்ன செஞ்சு நம்ம வந்து ஸ்டோனை எடுத்து என்ன ஸ்டோன் எடுத்து வெளியே என்ன இந்த ஆள் வந்து போடுதாரு. அப்போ ஸ்டோன் எடுத்து போடணும். இந்த ஸ்டோன் இப்போ இங்கே இல்லை, இந்த ஸ்டோன் இங்கே வந்து கீழே விழ போகுது. இது ஸ்டோன் இங்கேருந்து இப்படி எடுத்து என்ன போடணும். ஸ்டோன் இங்கே வந்துட்டு அந்த ஸ்டோன் இங்கே இந்த இடத்துக்கு ஸ்டோன் வந்தாச்சு. இப்போ கீழே என்ன செய்ய போகிறோம், ஸ்டோனை வந்து நம்ம வந்து போட போகிறோம். சரியா? அப்படி தானே? ஸ்டோன் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் இட். பலூன்லேருந்து கீழே என்ன நம்ம வந்து போடுறோம். இப்போ கீழே போடும்போது நம்ம வந்து பார்த்தோன்னா அண்டர் ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டியில் இந்த இது வந்துடும். ஏசி கூட என்ன நமக்கு வந்து பலூன் இப்போ மேலே இருக்குது, 1 மீட்டர் பறந்து போயாச்சு. தரையில் இருந்து என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வந்து மேலே இது வந்து போயாச்சு. ரைட்டாக? 1 மீட்டர் மேலே போய்ட்டு தானே பார்த்தோம். எஸ் 1 மீட்டர் மேலே போயாச்சா, மேலேருந்து என்ன இப்போ நம்ம கீழே என்ன போட்டாச்சு. அப்போ இதில் வந்து அப்புறம் அந்த பலூனில் இருக்கிற ஸ்டோன் வந்து என்னோட ஆக்ஷனில் வரும், கிராவிட்டியோட ஆக்ஷனில் வந்துடும் கீழே பார்க்க. ரைட்டா? நம்ம போட்டாச்சு சிம்பிளாக. ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும், போடும்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எந்த டயத்தில் கிரவுண்ட் வந்து என்ன செய்யும், இந்த ஸ்டோன் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். இது இந்த மேலே இருக்கலாம், இந்த ஸ்டோன் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்கான். தரையில் வந்து எப்போ வந்து இது இருந்துச்சோம் கீழே வந்து ரீச் ஆகும்னு கேட்டிருக்கான். அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். பலூன் வந்து ஸ்டோனை போட்டோன்னே. சரியா? ரைட், பார்ப்போம். பலூன்லேருந்து என்ன செய்யாச்சு, ஸ்டோனை எடுத்து என்ன செய்ய நம்ம வந்து கீழே போட்டாச்சு. என்ன செய்யுது, நமக்கு வந்து இந்த ஆள் என்ன செய்ய எடுத்து மேலே வந்து என்ன செய்ய இப்படி இப்போ ஏறி எப்படி ஒரு சிஸ்டத்தில் போட்டாங்க, இங்கே கைட்டு எரிஞ்சு விட போட்டதாரு. அப்போ போடும்போது என்ன செய்யும், கிளீன் தானே வரும். இப்போ நம்ம என்ன செய்யும், எவ்வளோ ஹைட்டுன்றதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், எஸ் ஈக்குவல் வந்து யூடி ப்ளஸ் என்னது 1/2 ஆஃப் ஏடி ஸ்கொயர். அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே ஹைட்டு எஸ்ஸுக்கு வந்து 1 மீட்டர் இப்போ தள்ளி நிற்க, அதை போட்டுக்கலாம். அப்போ எஸ்ஸுக்கு வந்து என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ நம்ம இந்த பலூன் வந்து பலூன் மேலே நிற்கி போயிடும். அதுலேருந்து ஸ்டோனு கீழே நிற்கும். நல்லா கான்செப்ட் புரியணும். இது வந்து ஸ்டோன், இது வந்து ஸ்டோனு கீழே பார்க்க வருது. பலூன் மேலே நிற்கி என்ன ஸ்பீடில் போயிட்டுன்னு பார்த்தோமா, என்ன ஸ்பீடில் போயிட்டுன்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா விசிக்கு 2 மீட்டர். சரியா? இப்போ பலூன் மேலே வந்து விசி கூட நமக்கு வந்து 2 மீட்டர்னு போகும்போது இந்த ஸ்டோனு ஆப்போசிட் யூசி -2 மீட்டர் எப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி சமங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் என்ன செய்யலாம் பண்ணலாம். இது ஈஸியான ஷார்ட்கட்டு. பலூன் மேலே போகுது இல்லையா, அதுக்கு எங்கே போய் 1 மீட்டர் போனப்புறம் மேலே நிற்கும், அதுலேருந்து ஸ்டோன் எடுத்து கேட்படும். அப்போ பலூன் வந்து அப்வர்ட் மூவ் ஆகும். இது பலூன் வந்து எப்படி போகுது, பலூன் வந்து அப்வர்டில் மூவ் ஆகுது. இது வந்து ஸ்டோன் வந்து டவுன்வர்டில், ஸ்டோன் எனர்ஜி நமக்கு டவுன்வர்டில் வருது. அப்போ அது 2 போடும்போது ஈக்குவல் ஆப்போசிட்டாக -2 நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக என்ன சால்வ் ஆயிரும். மற்றபடி என்ன அப்புறம் வந்து கிராவிட்டியுடைய ஆக்ஷன்லாம் இது விழுவுது. அப்போ ஏசி ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் மாற்ற வேண்டாம். டைம் வந்து டிசி 1 செகண்ட் கொடுங்க. இதை மட்டும் மாற்றணும். இதை மட்டும் என்ன செய்யணும், -யூன்னு போட்டுக்கிட்டால் போதும். இந்த இடத்துல இதை மட்டும் -யூன்னு போட போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாற்றோம்னா, எஸ் பலூன்லேருந்து போடுறதுனால யூடி ப்ளஸ் என்னது 1/2 ஏக்கு பதிலாக ஜி தானே, ஜிடி ஸ்கொயர். ஃபார்முலா எப்படி மாற்றிட்டோம் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரம் த பலூன். இது வந்து ஃப்ரம் தி பலூன். இது இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஃப்ரம் தி பலூன். இப்போ இந்த பலூன்லேருந்து ஸ்டோன் போடுறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம கொண்டு வந்துட்டோம். எப்படி கொண்டு வந்திருக்கோம் வருதா, இப்படி வருது. எஸ் -யூடி ப்ளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலாவில் இப்போ போட்டால் அப்படி. ஏன்னா பலூன் மேலே பேக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன் மைனஸுங்க வந்து எடுத்துக்கணும். மற்ற நேரத்தில் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. மற்ற நேரத்தில் ப்ளஸ்னு எடுத்துக்கலாம். சும்மா நம்ம என்ன செய்யலாம், இப்போ மேலேருந்து ஒரு ஸ்டோனை கீழே போட்டுறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டாம், -யூன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அது நார்மலான யூடி ப்ளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படியே நம்ம என்ன செய்யலாம் போட்டலாம். இது வந்து மூவ்மெண்ட் இருக்கா, பலூன் மூவ் ஆகல. ஒரு கட்டிடத்து மாதிரி நீங்கள் இருந்து போட்டிங்கன்னா அப்போ யூக்கு மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டடம் வந்து ஸ்டாட்டிக் அன்றைக்கி அதுலேருந்து போடுறீங்க. இதில் பலூன் போய்கிட்டு இருக்குது, அதுலேருந்து போடும். அப்போ நீங்கள் போடும்போது அந்த பலூன் 2 மீட்டர் மேலே போகும். அதனால தான் அந்த வெலாசிட்டி மைனஸ் அப்படின்னு நம்ம யூ வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? வித்தியாசம் புரியுதுல. பில்டிங்கில் நின்று போடுறது வேறு, போய்கிட்டு இருக்க பலூனை போடுறது வேறு. அப்போ போய்கிட்டு இருக்க பலூனை போட்டால் இந்த மைனஸ் மட்டும் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் மெத்தட். அப்போ பாருங்கள் போட ஆன்சர் வர பாருங்க. இப்போ எஸ்எஸ்சி கூட ஃபார்முலா -யூடி ப்ளஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அப்போ எஸ் வந்து எவ்வளோ 1 மீட்டர் சொன்னேன் அவருக்கு என்ன பார்த்தீங்களா, எஸ்ன்னா 1 மீட்டர் இருக்குது, அதை அப்படி எடுங்க. அப்போ எஸ் -1 மீட்டர் போட்டாச்சு. யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 நான் போட்டுக்கலாம், -2 இருக்குது. அப்படி யூக்கு வந்து -2 அப்படி போட்டாச்சு. சரியா? 2 டைம் வந்து 1 செகண்ட் 1 ப்ளஸ் 1/2 ஜிக்கு வந்து என்ன, ஜிக்கு வந்து 9.8. அதே டைம் 1 இது அவங்க கொடுத்த டைமில் அவங்களே கொடுத்தாங்க. அப்போ கட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு 4.9 வந்துதா, 4.9 வந்துட்டுல.
அப்போ ஈஸியான இப்போ டைம் கேட்டிருங்க, இப்போ டயத்தை போடக்கூடாது இல்லை. இப்போ எந்த டயத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் டயத்தை போடக்கூடாது. இதில் வந்து எந்த டயத்தை கேட்டிருக்காங்கன்னா இந்த பலூன் கீழே வரக்கூடிய டயத்தை கேட்டிருக்காங்க. இதில் டயத்தோட வேலையை நம்ம போடக்கூடாது. என்ன மேலே போகிறது தானே, ஏன்னா அவங்க கொடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேலே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மேலே போகக்கூடிய டைம் தான் இங்கே 1 செகண்ட் கொடுத்துருக்கான். ஆஃப்டர் 1 செகண்ட் எ ஸ்டோன் இஸ் ட்ராப்ட் இட். அப்போ 1 செகண்ட் பலூன் மேலே போயாச்சு, ஸ்டோனை கீழே போடுறாங்க. அப்போ அந்த டைம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ கேஸ் 2ல் வந்து டயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த டயத்தை நம்ம என்ன செய்யணும், டி டேஷ்னு வச்சுக்கணும். அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாது. அப்போ வந்து என்ன செய்வோம், கீழே வரக்கூடிய டயத்தை என்ன செய்வோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், டி டேஷ்னு வச்சுக்கணும். கொஸ்டின் மார்க் என்ன 1 செகண்ட் மேலே வரதுக்கு தான், கீழே வரதுக்கு கொஸ்டின் மார்க் டைம் டி டேஷ். புரியுதுங்கன்னா மேலே ஒரு டைம் 1 செகண்ட், கீழே டைம் தெரியாது இல்லையா, அதானே கேட்டிருக்கேன். அந்த கல் எப்போ வந்து ரீச் ஆகும் தெரியாது இல்லையா. இப்போ டி டேஷ்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து டி டேஷ். அப்போ கிராவிட்டி வந்து உனக்கு என்ன வச்சுக்கோங்க, உங்களுக்கு 9.8. இது வந்து நமக்கு வந்து டி டேஷ் ஸ்கொயர் இருக்கா. இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வந்து வந்துடும். சரியா. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, இதை நம்ம வந்து 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இது வந்து 1 சீக்கிரம் எனர்ஜி வந்து மைனஸ் வந்து 2d டேஷ். இதை கட் பண்ண என்ன வரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.9 வந்துடும். சரியா, 4.9. அப்போ இதில் என்ன ஆச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து 4.9 நமக்கு வந்து டி டேஷ் ஸ்கொயர். இப்போ ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்து இந்த 1 அங்கே கொண்டு வருமா, அப்போ கொண்டு வந்து ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 4.9 நமக்கு வந்து டி டேஷ் ஸ்கொயர். அப்புறம் வேறு என்ன இருக்குது, மைனஸ் வந்து இதில் என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தோம்னா 2t டேஷ் இருக்கா இல்லையா. இது கொண்டு வரும்போது -1 சீக்கிரம் நமக்கு வந்து 0 ஆயிரும். 1 0 கரெக்டாக. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், சால்வ் பண்ணால் நமக்கு என்ன செய்யும், கோட்டாடிக் சால்வ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக என்ன செய்யும், நமக்கு வந்து ஆன்சர் என்ன வந்துடும். எப்படின்னு என்ன நம்ம வந்து இப்போ வந்து சால்வ் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணதுக்கு என்ன செய்ய போகிறோம், இப்போ 4.9 இருக்குது. 4.9 இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு என்ன செய்ய வந்து நமக்கு வந்து சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் டோட்டலாகவே 10ஆல் மல்டி பண்ணிடுங்க. இன்ட்டு 10 டோட்டலாக மல்டி பண்ணால் என்ன செய்யும், நமக்கு வந்து என்ன செய்யும், பாயிண்ட் போயிருமா. அப்போ என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.9 10ஆல் டோட்டல் ஈக்குவேஷன் 10ஆல் மல்டி பண்ணேன். அப்போ 4 மல்டி பண்ணால் 49 ரைட்டா, 49t ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா இது 2 இன்ட்டு 10, இது ஃபுல்லாகவே 10ஆல் மல்டி பண்ணும். அப்போ 2 × 10 -20. அப்போ இது வந்து -10 அப்படின்னு வந்துடும் பார்த்தீங்களா. அப்போ வந்து என்ன வந்து -10 -20. அப்போ மைனஸ் நமக்கு வந்து 20t. அப்புறம் வேறு என்ன இருக்குது, -10 நமக்கு வந்து 0. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், சால்வ் பண்ணால் நமக்கு என்ன செய்யணும் வந்து நமக்கு வந்து ஆன்சர் என்ன செய்யும், நமக்கு வந்து வந்துடும் ரைட்டா. இப்போ இதை சால்வ் பண்ணதுக்கு நம்ம குவாட்ராடிக் ஈக்குவேஷன் மெத்தடை சால்வ் பண்ணணும். இது வந்து ஃபேக்டரைஸ் ஆகாது, ஏன்னா 49 வந்துட்டு பார்த்தீங்களா. அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம வந்து படிச்சுட்டு போகிற ஃபார்முலா வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. எப்படின்னா x = -b அப்படி தான் படிச்சிருப்போம். x = நமக்கு வந்து பார்த்திங்கன்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என்னது b² வந்து 4ac டிவைடட் பை 2a அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதை தான் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், வெற்றிகரமாக யூஸ் பண்ண போகிறோம் ரைட்டா. அதை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. இப்போ டி டேஷ் ஸ்கொயர் டி வந்து, ஆனால் இங்கே பார்த்தா 49 இருக்குது. இதில் வந்து என்ன செய்யணும்னா 49 தான் ஏன்னு வரும், -20 பின்னு வரும், 10 வந்து சின்னு வரும். அப்போ இதில் வந்து 49 கொஞ்சம் மல்டி பண்ண எரிச்சலாக இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறோம், ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் நீட்டில் வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். மேத்ஸில் பண்ணி நிற்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் நாலேஜ் செக் பண்ணுவாங்க, மேத்ஸுடைய நாலேஜ் இங்கே செக் பண்ணது கிடையாது. அதனால் இப்போ அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம், அதில் பெரிய மாற்றங்கள் வராது. அப்போ எப்படி அப்ராக்சிமேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இதை இப்போ அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அப்போ டைம் நமக்கு சேவ் ஆகும். அப்போ வந்து 15 மாற்றிக்கிறோம், 50t டேஷ் ஸ்கொயர் மைனஸ் வந்து 20t டேஷ் -10 = 0. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது ஒரு அறிவு வந்து வளர்ந்துருக்கும். எப்படி வளர்ந்துருக்கும், இதுதான் ஏ சரியா, இது வந்து நமக்கு வந்து என்ன, நமக்கு வந்து பி, இது வந்து சி. அப்போ ஃபார்முலா போட்டோம் இல்லையா, எக்ஸுக்கு போகிற டி டேஷ் இருக்குது, வேறு என்ன சரியா, டி டேஷ் பாருங்கள். ஃபார்முலா -b யார் உட்காந்துருக்கா, ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து பியும் வந்து -20 தான் இருக்குது. அப்போ -b, ஏன் -b வருதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒரு மைனஸ் உட்காந்துருக்கா, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் சரியா. அப்போ இது ஒரு மைனஸ், அப்போ +ன்னு மாறப்போகுதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² கண்ணுக்கு தெரியுதா. இப்போ b² அப்படின்னா -20 the whole square, இப்போ அப்படி தானே பண்ணோம், -20 the whole முதல் போட்டுக்கிட்ட அப்புறம் போடுவோம்னா. அப்புறம் மைனஸ் வந்து 4ac 4 ஏக்கு வந்து பாருங்கள் என்ன இருக்குது 50 சரியா. சிக்கு வந்து என்ன இருக்குது, சிக்கு வந்து -10 நல்லா பார்த்தீங்களா, சிக்கு வந்து -10 இருக்குது. கீழே டிவைடட் பை 2a 2 இந்த ஏக்கு வந்து எவ்வளோ இருக்குது 50 எப்படி சரி. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் என்னது 20 ஆயிரும். இது வந்து -20 the whole square ப்ளஸ் 400 ஆயிரும். ப்ளஸ் தானே, இங்கே பாருங்கள் -20 the whole square அப்படின்னா என்ன ஆகும், -20 × -20 தட் இஸ் என்ன ஆயிரும் நமக்கு வந்து +400. அதை தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அடுத்த பக்கத்தில் போட போகிறோம் ரைட்டை. அப்போ அங்கே ஒரு போட என்ன வருது பாருங்கள், டி டேஷ் = அப்போ என்ன வந்தாச்சு, இந்த இடத்துல மைனஸ் சொன்னோம்ல, அதே தானே போடுவோம். இங்கே என்ன வந்து மைனஸ் நமக்கு வந்து +20 அப்படின்னு வந்து ரைட்டா. +20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் வந்து +400. ஏன் +400 நான் எழுதியிருக்கேன், -20 வந்து +20 என்னது 400 மல்டி பண்ணால் கரெக்டாக நான் போட்டிருக்கோமா. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்களா -4 -10 அப்போ 400 ஆயிரும். இல்லை இப்படி மல்டி பண்ணுங்கள், -4 × 50 வந்து 200 210 வந்து நமக்கு என்னது பார்த்தா
200 வந்துட்டா இல்லையா, 4 × 50 நமக்கு வந்து 200 வந்துட்டு. அதை என்ன செய்யலாம் நம்ம வந்து போட்டலாமா, அப்புறம் என்ன செய்ய வந்து நம்ம வந்து ஒரு 10 என்ன செய்யணும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். சரியா, அப்போ 200 நம்ம 2000 அப்படின்னு வந்துடும். அது என்ன செய்யலாம், இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த ஸ்டெப்பில் வந்து போட்டு என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில். ரைட்டாக போடுவோம். ரைட்டு பாருங்கள். ரைட்டாக அப்போ நமக்கு என்ன செய்யணும், முதல் வந்து பார்த்தாலும் நமக்கு தெரியுதா, அந்த பக்கத்தில் உள்ள என்னது டி டேஷ் ஈக்குவல் டு இதில் வந்து பாருங்கள் வந்து +20, இது வந்து அப்போ 400 ஆயிரும் இல்லையா, -20 the whole square. அதை முதல் போடுவோன்னா ரைட்டுக்கு பொறுமையாக போட்டோன்னா இப்போ ஆன்சர் வந்துடும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னாச்சு, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து +20 அப்படின்னு ஆகிட்டு, -2 ++1 ஆயிரும். இது +or -√(-20) +20 ஆகிடும். இது வந்து 400 ஏன்னா -20 the whole square. அப்போ ரிமைண்டர் இங்கே என்ன இருக்கும் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 4 × 50 200 நமக்கு வந்து 2000 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா, அப்போ +2000 உனக்கு ஆயிடுது. புரியுதா, அப்போ வந்து 2000 இங்கே ப்ளஸ் உள்ள வந்துடுது. டிவைட் பை கீழே பார்த்தீங்கன்னா 2 × a இல்லையா, ஃபார்முலா எடுத்து இந்த ஃபார்முலா மைண்டில் செட் பண்ணிங்கன்னா அது வந்து மேத்ஸில் முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், இதில் வந்து போட்டிருக்க முடியுதா, அந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மறந்து இந்த ஃபார்முலா 2 × a அப்படி தானே வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 × இந்த a தான் எவ்வளவு 10 இருக்குல்ல, a வந்து எவ்வளவு வந்து 49 தான், a தான் 10 இல்லை 50, இந்த a தான் எடுத்துக்கணும். நம்ம என்ன போட்டுக்க பாருங்க, a என்ன எடுத்துக்கோங்க 15 போட்டுக்கோமா. ரைட், அப்போ கீழே 2 எங்கே 2 × 50 100 வந்துடும் இல்லையா ஃபார்முலா. அப்படி அதை நான் இங்கேயும் தெளிவாகவே என்ன உங்களுக்கு போட்டு காமிச்சேன். 2 × 50 போட்டுருக்கேன்னா அவ்வளோதான். அப்போ வந்து இங்கே வந்து 100 போடும். இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டா, சரி, கீழே 100 வந்துட்டு. அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா டி டேஷ் வந்து 20, இது வந்து என்னது √200 and 4000 and 400. ரைட்டா, அப்போ நமக்கு என்ன செய்யல வந்து பார்த்தோன்னா 200 400 ஆட் பண்ணியாச்சு, 2400 மேலே வந்து கீழே வந்து 100 இப்படி இருக்கட்டும். இப்போ ரூட் எடுக்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரூட் வந்து 2500, 2500க்கு 50 தானே, 50 × 50 2500 தானே, 1550 2500. அப்போ √2400க்கு பெரிய வித்தியாசம் வந்துடாது, ஒரு 49 போட்டுக்கலாம். இன்னும் அப்ராக்சிமேட் அப்படியே சொல்லியாச்சுல. அதனால் இதில் நீட்டை போதும் அப்ராக்சிமேட் கரெக்டாக போட்டோம்னா என்ன தப்பு வராது. அப்ராக்சிமேஷன் டீவியேஷன் அதிகமாகக்கூடாது. ஏன்னா அவங்க ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் டீவியேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் ஆன்சர் எப்படி டீவியேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தா தெரியும். நான் அப்ராக்சிமேட் யூஸ் பண்ணி சொல்லுவேன், மேத்ஸ்லேயே முண்ட வேண்டாம். இந்த ஆக்சுவலாக 0.3 0.7 1 1 எவ்வளோ டீவியேஷன் இருக்குது அப்படிங்கும்போது இது அப்ராக்சிமேட் போட்டால் பெரிய பிரச்சனை நமக்கு என்னச்சே வராது. ஈஸியாக என்ன செய்யலாம், நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதான் இதோட டெக்னிக், ஷார்ட் ட்ரிக் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இங்கே நம்ம அப்ராக்சிமேட் பண்ணோம் 49. ரைட்டா, அப்போ பாருங்கள் எப்படி, அதனால் எந்த பிரச்சனை தான் ஆன்சர் வர பாருங்க. நீங்கள் இந்த 49 வச்சுட்டு போட்டு செஞ்சுட்டு தான் எந்த ஜென்மத்தில் ஆன்சர் வராது. ஏன்னா 14 போட்டு ஸ்கொயர் போட்டு ஆக்கி ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் அது ப்ரை நம்பராக மாற்றிக்கிட்டு நம்ம வந்து நியரஸ்ட் ப்ரை நம்பராக மாற்றி நம்ம மட்டும் போட்டு வரோம். இப்போ எப்படி ஆன்சர் வரும்னு பாருங்கள். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இல்லை அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், இது வந்து நம்ம வந்து 20 ± என்னது 49 போட்டுக்கலாமா, ப்ளஸ் டிவைடட் பை 100. சரி, இப்போ போடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ, ஏன்னா ஓட்டாடிக்கு 2 வேல்யூ படிச்சிருப்பீங்க. 20 + 49 அப்படி தானே, முதல் வந்து 20 என்னது +49 டிவைடட் பை இப்படி தானே போடுவோம் 100. சரி, அடுத்தது என்னது 20 - 49 டிவைடட் பை நமக்கு 100. அப்போ 2 வேல்யூ கோட்டாடிஷன் வரும், அப்படி தான் படிச்சிருக்கோம். இது 20 + 49 69. அப்போ அடுத்த பார்க்குவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து டி டேஷ் ஈக்குவல் என்ன வந்தாச்சு அப்படின்னா 69 டிவைடட் பை நமக்கு வந்து 100. இங்கே அடுத்தது ஆப்ஷன் என்ன வருது, டயத்துக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மைனஸில் என்ன வருது, 20 - 49னா -29/100 வந்துடும். எப்படி -29 மைனஸ் வந்து 29/100னா டைம் வந்து நெகட்டிவ் நாட் வேல்யூ, டைம் நெவர் பி நெகட்டிவ். டைம் வந்து என்னது நெவர் பி நெகட்டிவ். டைம் வந்து எப்போவுமே என்ன நெகட்டிவாக இருக்காது. டைம் வந்து எப்போயுமே பாசிட்டிவ் தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ திஸ் வேல்யூ இஸ் நெக்லைட்டட். அப்போ என்னது உங்களுக்கு டி டேஷ் கூட இங்கே வந்து பார்த்தோன்னா 69 10 6.9 எல்லாத்துக்கும் தெரியும். 100ங்கும்போது 0.69 ரவுண்ட் அப் என்ன செய்யும், ஒரு 1 இங்கே போயிடும், 5 அதிகமாக இருக்கா. அப்போ டி டேஷ் ஈக்குவல் டு 0.7. நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி எந்த பிரச்சனையும் ஆன்சர் கரெக்டாக வர மாதிரி ஏன்னா மேத்ஸ் மட்டும் அப்ராக்சிமேட் பண்ணி போடுங்க நீட்டில். ஈஸியாக ஆன்சர் உட்காந்து டைம் ஆகிடும். அதான் ஃபிசிக்ஸுக்கு டைம் பத்தலை அப்படிமா இந்த மாதிரி ஒரு சமயம் கொடுத்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுவானுவேன். அதில் டயம் தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஷார்ட் ட்ரிக் அப்படி போட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக்காக எப்படி யூஸ் பண்ணு அப்படின்னு படிக்கணும்னா நம்மகிட்ட டியூஷன் ஆன்லைனில் சேரனாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ரைட்டா, சரி பாருங்கள், ஆப்ஷன் கரெக்டாக நம்ம பார்த்துக்குறோம். அப்போ ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தா எப்படி இருக்குது, ஆப்ஷன் இந்த இடத்துல 0.3 இருக்காது, வராது இல்லையா, 0.7 வந்துட்டா. அப்போ 0.8 தான் செகண்ட் தான் கரெக்டான ஆப்ஷன், மற்றெல்லாம் வராது. ரைட், ஓகே. அப்போ இதுக்கு ஆப்ஷன் நமக்கு என்ன வந்தாச்சு, இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து வெற்றிகரமாக நமக்கு வந்திருக்குன்னா ரைட்டு போடுவோம். செகண்ட் ஆப்ஷன், அப்போ ஆப்ஷன் வந்து 2. அப்போ இதுக்கு வந்து இது 0.7 செகண்ட் தான் ஆன்சரு. ஆப்ஷன் வந்து 2, ஆப்ஷன் 2. ரைட்டா, ஓகே. மற்ற சமங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நினச்சி நம்ம வந்து பார்ப்போம். ரைட்.